முன்னாள் அமைச்சர் இன்னொரு அமைச்சர் 2 பேர் இந்த பரபரப்பு அரசியல் சூழ்நிலை என்ன காரணம்? சாமி காரணம். சார் தொடர்ந்து அரசியல் சூழ்நிலை பரபரப்பு. கோயிலுக்கு வந்திருக்கிறோம், காலி மதி பாட்டில் ஃபுல் மதி பாட்டில் சென்னை கோயிலுக்கு அப்புறம் அதுக்கு தனியா நான் வந்து கூப்பிடுறேன் வாங்க. சேர்ந்து வந்திருக்கீங்க, நீங்க விட மாட்டீங்க போல் இருக்க. திமுக அமைச்சருங்க 2 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க, அரசியல் பேசுறீங்களா? இந்த சூழ்நிலை ஏங்க வந்து சிங்கனூர் முன்னாள் எம்எல்ஏ வந்து திமுக சேர்ந்துக்கிறாருங்க. நான் இப்ப அந்த கருத்து எதையும் நான் சொல்ல முடியாது. நான் டைவர்ட் ஆகக்கூடாதுங்க. கோயிலுக்கு வந்திருக்காங்க, இந்த கோயில் நல்லா பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க ஒன்னா இணைஞ்சு வந்திருக்காங்க, வந்து இந்த கோயிலுக்காக வந்திருக்கிறாங்க. இங்க இங்க பாருங்க, நான் திட்டவட்டமா சொல்றேன், இங்க நாங்க வந்து எந்த விதமான அரசியலும் பேசல, அந்த நோக்கத்திலேயே பார்க்கல. இங்க கோயில் இவ்வளவு நேரம் என்னங்க சொன்ன, எங்க கோயில் வந்து இவ்வளவு மோசமா கிடக்குது, இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை இன்னும் எப்படி ஒழுங்கு பண்றது, ஸ்தபதியை வச்சு என்ன கேட்கறது, அறநிலையத்துறையை வச்சு என்ன கேட்கறது, வாஸ்துக்காரர் என்ன வச்சு என்ன கேட்கறது, இதை பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. நாங்க இவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தோன்னா வேற ஏதாச்சும் மாதிரி வந்துட்டு போயிருப்போம். இது இருந்தா நாங்க சொல்றோங்க. இங்க பாருங்க, நாங்க அந்த மாதிரி ஒன்று பேசுறதா இருந்தா நாங்க வெளிப்படையா சொல்லிட்டு பேசுறதுக்கு எதுக்கு ரகசியம்?